உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சார், நான் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய வழிகள் என்ன, பணத்தை எப்படிலாம் ஈர்க்கலாம் சார்? புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் பணத்தை ஈர்த்து விடலாம். புதன் எப்பொழுதெல்லாம் வருகிறார்? புதன்னா மருத்துவர், புதன்னா பச்சை கலர், புதன்னா விவசாயம், இதெல்லாம் தெரியும். புதன்னா பிஸ்னஸ், புதன்னா ஞானி, புதன்னா புத்திசாலி, புதன்னா கணக்கர், புதன்னா உங்களுக்கு டீச்சர் போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ ஒரு நிறைய புத்தகங்கள் உங்கள் ரூமில் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சார். அது எல்லாமே ஒரு டிரான்ஸ்லேட் ஆன புத்தகங்களாக இருந்தால் இன்னும் சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கில மொழியாக்கம் ஃபெடரல் காஸ்ட்ரோ எழுதின ஒரு புத்தகம், அது தமிழ் மொழியாக்கம். அல்லது பகவத்கீதை இங்கிலீஷ் எடிஷன், அந்த மாதிரி வேறு வேறு எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆன எடிஷன்ஸை நீங்கள் ரூமில் புதன்னாலே டிரான்ஸ்லேஷன் பேர். பெரும்பாலும் ஜெராக்ஸ் ஒரிஜினல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னா சனின்னு அர்த்தம். புதன் டூப்ளிகேஷன், இந்த டூப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் வச்சிருக்கிறது நல்லது. எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி, ஒரிஜினல் காப்பீஸ் வேறு இடத்துல வைங்க. எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வச்சிருக்கிறது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புதனுடைய அனுகிரகத்தை தரும். புதன் அப்படின்னாலே கணக்கர்னு நான் சொல்லிட்டேன், கணக்கர். அப்போ கணக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர். முக்கியமாக உங்கள் ரூமில் நீங்கள் பேசுகிற இடத்துல ஒரு கால்குலேட்டர், ஒரு டேபு மாதிரியான விஷயங்கள் கணக்கு போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கணும். ஒரு பில்லிங் மிஷின் மாதிரி சைடில். சார், சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதாக இருந்தாலும் ரெடி கேஷ் தான். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பெரும்பாலும் வர்றவங்க ஒன்று கையில் தட்சணையாக கொடுப்பாங்க, குருமுகமாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி பெருகி வரும் டிஜிட்டல் யுகம், ஜிபே பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போல்லாம் யார் ஸ்வைப் பண்ண போகிறா? அதெல்லாம் ரொம்ப ஒரு காலத்துக்கு முன்னாடி, இந்த ஜிபேலாம் வர்றதுக்கு முன்னாடி தான் கார்டு ஸ்வைப்பிங் கதெல்லாம். ஆனால் நீங்கள் ஸ்வைப் பண்ணணும். உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஸ்வைப் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யோகத்தை தரக்கூடிய அம்சமாக இருக்கும். புதன் அப்படின்னாலே ஸ்வைப்பிங். ஸோ அப்போ அந்த கார்டு ஸ்வைப் பண்ணுறது, இது இன்றைக்கி இவ்வளோ பில் ஆச்சு, கார்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பில் இப்படி ஜென்ரேட் ஆகி வரும். அந்த பில் எடுத்து நீங்கள் குத்தி வச்சுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், கார்டு ஸ்வைப்பிங் மிஷின்லாம் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு பண வரவிற்கான வசதிகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு 7 கூடியவன் சூரியன் என்பதால் சூரியன் சம்பந்தப்பட்ட குதிரை, ஒற்றை குதிரை ஓடக்கூடாது எப்பயுமே. ஒன்று புரிஞ்சுங்க, ஒற்றை குதிரையை நீங்கள் பார்க்குறதே தப்பு. ஒற்றை குதிரைங்கிறது அமைதியின்மையை குறிக்கும். உங்களோட ஜென்ம சத்துரு என்னன்னா அருவி கொட்டுறது, தண்ணீர் தேங்கி இருக்கும் நீர், அருவியில் கல்லெறிஞ்சு விளையாடுறது, குளத்தில் கல்லெறிஞ்சு விளையாடுற ஒரு சிறுவனுடைய படம், இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணும். அல்லது மழை பெய்ய, இப்போ ஒரு செடி வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே, சில பேர் பார்த்தீங்கன்னா செடி வச்சுருப்பாங்க, அது மேலே அது ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும், அது ஒரு வாட்டர், அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. செடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போன்சாய் செடிகளை வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. போன்சாய் செடிகள், சின்ன ஒரு செடி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமே இருக்கும். ஒரு சின்ன செடி ஆலமரமே இருக்கும். அந்த மாதிரியான உயிருள்ள பிராணிகள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. உயிருள்ள பிராணிகள். ஸோ அது பிஸ்னஸ் ரூம்குள்ளே வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால பேசக்கூடிய பிராணிகள் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக்கு அலாரம், அந்த டைம் ஆனால் அந்த அலாரம் குக்குன்னு கத்தும். 2 பறவைகள் இப்படி லவ் பண்ணும், அது குக்குன்னு கத்தும். ஸோ அந்த டைம் வர்ற பீரியட், அது மணி அடிக்கிற மாதிரியான சவுண்டு, அந்த நேரம் வந்தால் மணி அடிக்கும். அந்த மாதிரி அந்த சத்தம் கூட அனலாகு டிஜிட்டல்னு 2 இருக்கு இல்லையா? டிஜிட்டல் அவாய்ட் பண்ணிட்டு பெரும்பாலும் அனலாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் போகிறது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு 4, 9 கூடிய பாதகாதிபதியாக போய்ட்றாங்க சுக்கிரன். ஸோ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களே பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள். கல்யாணம், மேளம், மாலை, டும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுக்கு செட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படிப்பு, அறிவு, ஞானம், கல்வி, இலக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. பேனா, பத்திரிக்கை, பெரும்பாலும் பத்திரிகைகள் இருந்தால் அந்த ரூமில் விசிட்டிங் கார்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த விசிட்டிங் கார்ட்ஸு, உங்களுடைய இது பேம்ப்ளெட்னு சொல்லுவாங்க, உங்களோட பேம்ப்ளெட்டு, அது எல்லாத்தையும் முன்னாடி வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ரூம் முன்னாடி உங்களுடைய பேம்ப்ளெட்டு, விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பணம் பெறுவதற்கான வழிகள் அதிகமாகும். பேம்ப்ளெட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ரூமில் வேற என்னெல்லாம் இருக்கலாம், உங்களுடைய ரூமில் இருக்கலாம்னு பார்த்தா மகாவிஷ்ணுவுடைய படம். மகாவிஷ்ணு தான் உங்களுக்கு புத பகவான் மகாவிஷ்ணுங்கிறதுனால இப்படி இருக்கிறார். மகாவிஷ்ணு சத்யநாராயண மூர்த்தியாக இருக்கிறார், அல்லது ஆதிவராக மூர்த்தியாக இருக்கிறார் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். மகாவிஷ்ணு நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாதுன்னா போர் சிம்பிளாக பார்க்கக்கூடாது. ஒரு போர் சங்கு ஊதுற கிருஷ்ணர் இருப்பார், அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. கீதோபதேசம் பண்ணுற கிருஷ்ணர் இருப்பார், அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அந்த விஸ்வரூபம் தாண்டிய நானே பிரம்மம், நானே வெளிச்சம், என்னை பார் அர்ஜுனா, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதே மாதிரி சம்ஹாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள், நரசிம்மர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் நான். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை கொலை பண்ணுற சீனு, அந்த குடலை எடுத்து கழுத்தில் போட்டு இதெல்லாம் வேணாங்க. இது ஹோம் ஸ்வீட் ஹோம் மாதிரி, பிஸ்னஸ் ஸ்வீட் பிஸ்னஸ்.
இங்கே வந்து பணம் வர்த்தகம் வர்றதுக்கு போகிறதுக்கான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இந்த ஜீம்பூம்பாவும் வேணாம், அதே நேரத்தில் இந்த மாதிரி கோபங்கள் இந்த மாதிரி உக்கிரமான விஷயங்கள்லாம் வேண்டாம். அப்போ ஆயுதங்கள் போன்ற விஷயங்கள்லாம், 6 கூடியவன் அம்பாள் சம்பந்தப்பட்ட பாடல்கள்லாம் வேண்டாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆத்தா மாரியம்மா அந்த மாதிரி பாட்டெலாம் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் இங்கே வேண்டாம். இந்த ரூமில் நீங்கள் எவ்வளோ பெரிய மாரியம்மன் பக்தராக வேணா இருங்க. மாரியம்மன் இஸ் ரிலேட்டட் டு சந்திரனுடைய அதிதேவதை அம்மா. ஸோ அம்மா சம்மந்தப்பட்ட பாடல்கள், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ரூமில் பெரும்பாலும் அவங்க அம்மா ஃபோட்டோஸ் இருந்தால் கூட அந்த ரூம்லேருந்து எடுத்துருங்க. பிஸ்னஸ் ரூமில் அம்மா அப்படிங்கிறது சந்திரன் உங்களுக்கு 6 கூடியவன் என்பதால் அது வேண்டாம். அது வேறு ரூம், அல்லது நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க வரக்கூடிய கிளைண்ட். அப்போ மதர் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு மாடு இருக்குது, கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்குது, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி தாய்மையை வலியுறுத்தக்கூடிய அல்லது வந்து மதர்ஹுட்டை வலியுறுத்தக்கூடிய விஷயம், ஃபாதர்ஹுட்டை வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா 7 கூடிய வந்து சூரியன் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ராசி சார். எனக்கு எது ராசி அது உங்களுக்கு ராசி இல்லை, புரியுதா? ஃபாதர்ஹுட்டை வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதே கான்செப்ட் தான். ஒரு அப்பா ஒரு பையன் அப்படி மார்பில் வச்சுக்கிற மாதிரி இவங்க யார் வேண்டாம், அம்மா மட்டும் தான் வச்சுக்கணுமா என்ன? ஸோ அப்போ அப்பா வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறது நல்லது. அதே சூரியன் வந்து இப்படி அருணன் இருப்பார், சூரியன் முன்னாடி இப்படி வழிகாட்டுவார். பார்த்தீங்கன்னா அந்த தேர் இதெல்லாம் வந்து குதிரைகள்லாம் ஓடும், தாவி ஓடும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஆக்டிவாக, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த சூரியனையும் அதே மாதிரி உங்களுக்கு லக்னத்துக்கு 10 கூடிய குரு பகவான் 2 10 கூடியவராக போயிடுறாரு. அப்போ என்ன ஆகும்னா குரு சம்பந்தப்பட்ட கோல்டன் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். குருவோடு சேர்ந்த தொடர்பு, குருவோடே இருக்கணும். நக்கோரஹா குருஹு அப்படிங்கிற குருவை மிஞ்சிய சக்தி இல்லை. குருவை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய விஷயமாக இருக்கும். குருனாலே உங்களுக்கு வந்து மஞ்சள், குருனா மஞ்சள் பட்டு, ஸோ வெண்பட்டு மஞ்சள் பட்டுமாங்க. அந்த மஞ்சள் பட்டு எல்லாமே குரு. அதனால் தகன்னு இருக்கும். இந்த பஞ்சகச்ச வேஷ்டி, மயில்கண் வேஷ்டி இதெல்லாம் குரு. ஸோ நீங்கள் அப்படி நான் பிஸ்னஸ் பண்ணுறப்ப எனக்கு எதுக்கு சார் அது அப்படின்னா, நீங்கள் தங்கத்தில் பிரேஸ்லெட் மாதிரி, தங்கத்தில் வந்து ஒரு மோதிரம் மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுக்கிறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. தங்கம் இல்லைன்னா தங்கம் மாதிரியான கவரிங்காவது போடுங்க. ஆனால் இதை பண்ணிட்டு பண்ணுறது சிறப்பு. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நிறைய பணம் வருவதற்காக நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். விரலெல்லாம் பணம், பெட்டியெல்லாம் பணம், மேற்கொண்டு பணம் வரணும்னா கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுக்கு பணம் வருவதற்கான டிப்ஸ் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.